ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது புதன்கிழமை எடுத்த வீடியோ. திங்கக்கிழமையே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஃபீவராக இருந்துச்சு. நான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி டேப்லெட் வாங்கிட்டு வந்தால் அவங்க குறைஞ்சா பாருங்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்கினாங்க. குறையவே இல்லை. சரின்னு போயிட்டு மாத்திரை வச்சு விட்டாங்க. ஓரளவுக்கு நல்லாவே இருந்தா. மறுபடியும் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே காய்ச்சல். நானும் ஈர துணியெல்லாம் வச்சு தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். நல்லாவே இருந்தா செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரையும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியாவா சொல்லிட்டு நான் ரெகுலராக காமிக்கிற இடத்துல கூப்பிட்டு போயிருந்தேன். நான் பண்ண தப்பே அதான் சொல்லலாம். ரெகுலராக காமிக்கிற இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல காமிச்சது தான். நான் இங்கே எது காமிச்சேன்னா இவள் டயர்டாக இருந்தா, ரொம்ப வாமிட் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி இங்கே காமிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. இவளுக்கு இங்கே செட் ஆகலன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அங்கே கூப்பிட்டு போயிருந்தேன். ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. லைட்டாக டைஃபாய்டு, அணுக்கள் அதுவும் இல்லாமல் கம்மியாக இருக்குமா, வேறு ஒன்றும் இல்லை, ட்ரிப்ஸ் போட்டால் சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த டைஃபாய்டு காய்ச்சல்னாலே நிறைய குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. பாப்பா அந்த ட்ரிப்ஸ் கையில் போடுறதுக்கு தான் அழுதாலே, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டா அன்றைக்கி ஈவினிங்கே. மறுநாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தம்பிக்கு சளி பிடிச்சனால லைட்டாக காய்ச்சலாக இருந்தது. சரி 3 பேருமே ஹாஸ்பிட்டல் போய் தான் அவனை சொல்லிட்டு பருப்பு கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிட்டு 3 பேரும் போயிட்டு தம்பிக்கு புகை பிடிச்சி சிறப்பெல்லாம் வாங்கிட்டு பாப்பாவுக்கு ட்ரிப்ஸ் போட்டு வரும்போது இந்த புக்கு கடையை பார்த்துட்டு எனக்கு க்ரையான்ஸு நோட்டெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாப்பா பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, என்னாச்சு, ரெடி ஆகிடுவா, நல்லா பார்த்துக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் என்னால் போட முடியும். ஈவினிங் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நான் போட்டுடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இனிமேல் வீடியோ போட முடியுமான்னு நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறது தெரியல. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ஸ்டே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் போயிட்டு 2 இன்ஜெக்ஷன் போட்டு இப்போ 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம்.